ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரிட்ஜோட கண்டென்சிங் ஆயில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா வீடியோகான் கம்பெனி, பட் ஆனால் கொஞ்சம் ஓல்டு டைப் சரிங்களா. ஓல்டு டைப் ஃப்ரிட்ஜ் அப்படின்றனால இதில் கண்டென்சிங் ஆயில் வந்து கீழே பாட்டமில் வரும். இப்போ வர்றது மாடல்லாம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வருதில்ல, பட் ஆனால் இதில் பேக் சைடில் வராது, கீழே வரும். இந்த கண்டென்சிங் ஆயில் லீக் இருக்குது. அதனால் இந்த கண்டென்சிங் ஆயில் வந்து நம்ம பேக் சைடில் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ரஸருக்கும் கண்டென்சிங் ஆயிலுக்கும் ஜாயிண்ட் ஆகிற அந்த செக்ஷன் பைப் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த கண்டென்சிங் ஆயில் ஜாயிண்ட் ஆகிற இடத்த வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு நான் அடியில் காட்டுறேன் பாருங்கள், அந்த கண்டென்சிங் ஆயில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக அது சைஸே இவ்வளோ தான், பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர கண்டென்சிங் ஆயில்லாம் எப்படியும் ஒரு 7-8 ட்ராக் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் தான் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகி வரும். கண்டென்சிங் ஆயில் வந்து பாடிக்குள்ளே ஃப்ரிட்ஜோட பாடிக்கு உள்ளே இந்த பஃப் இருக்க இடத்துல வந்து ட்ராவல் ஆகி வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம கண்டென்சிங் ஆயில் பேக் சைடில் டேரெக்டாக கொடுக்க போகிறோம். அப்படின்றப்ப அந்த உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிற அந்த செக்ஷன்லாம் தேவையில்லை, நம்ம அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஒன்று ப்ராப்ளம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே போகிற பைப் வந்து எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாது. ஒருவேளை உள்ளுக்குள்ளே கூட லீக் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதை கட் பண்ணிட்டு டேரெக்டாக போகிறது நமக்கு சேஃப்டி சரிங்களா. இப்போ நம்ம அந்த உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிற பைப் வந்து நம்ம டியூப் கட்டரை போட்டு கட் பண்ணிக்கிறோம். அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஷேக் பண்ணிங்கன்னா லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா வந்துடும் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்டர் கண்டென்சிங் ஆயில் வந்து ஃபில்டர் ஜாயிண்ட் ஆகிற செக்ஷன், ஓகேங்களா. இப்போ நம்ம கேப்லரி வந்து கட் பண்ணிக்கலாம். கேப்லரி கட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா உள்ள பாடிக்குள்ளே போய் அதுக்கப்புறம் வெளியே வருது சரிங்களா. அதையும் நம்ம வந்து டியூப் கட்டரை போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் செக்ஷன் கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே கண்டென்சிங் ஆயில் வந்து இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் காப்பரில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பழைய டைப்பில் பார்த்திங்கன்னா கூலிங் வந்து டக்குன்னு சடனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ வர மாடலில் காட்டிலும் பழைய டைப்பில் வந்து சடனாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டென்சிங் ஆயில் வந்து காப்பரில் இருக்கனால சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கண்டென்சிங் ஆயில் வந்து கழட்டியாச்சு, ஓகேங்களா. சும்மா கிளிப் டைப்பில் தான் இருந்துச்சு, நம்ம வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். பாடிக்குள்ளே போகிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, ஓகேங்களா. நம்ம பாட்டமில் இருக்கிறது மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். பாடிக்குள்ளே போகிற கண்டென்சிங் ஆயில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டாச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம அதுக்கு பதிலாக வேறு ஒரு கண்டென்சிங் ஆயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த கிளாம்ப் வேணும், ஓகேங்களா. அந்த கிளாம்ப் ஹோல்டர் இருந்தால் தான் நம்ம வந்து கண்டென்சிங் ஆயில் வந்து ஃபிட்டிங் பண்ண கரெக்டாக இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த கண்டென்சிங் ஆயில் வச்சு அளவு பார்த்து நீங்கள் அந்த ஸ்க்ரூ போட்டு அந்த கிளாம்பை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டென்சிங் ஆயில் வச்சதுக்கப்புறம் அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, லாக் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி கண்டென்சிங் ஆயில் வைக்கிறப்ப ஹைட் பார்த்துங்க. கம்ப்ரஸருக்கும் அந்த நம்ம ஜாயிண்ட் அடிக்கிற பைப்புக்கும் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ரொம்ப ஹைட்டாக வச்சாலும் நம்ம கம்ப்ரஸரில் ஜாயின் பண்ணுற பைப் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கிட்ட வச்சாலும் பைப்பை கட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அளவு பார்த்து வச்சுங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து கண்டென்சிங் ஆயிலுக்கும் கம்ப்ரஸருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வெல்ட் வைக்க போகிறோம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா கம்ப்ரஸர்லேருந்து ஜாயிண்ட் ஆகிற எல்லா லீடையும் நீங்கள் கட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் கட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெல்டு பண்ணி அது நான் எடுக்கிறேன். அது எதோடதுன்னு பார்த்திங்கன்னா கூலிங் காயிலோட செக்ஷன், ஓகேங்களா. கூலிங் காயில் செக்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ கண்டென்சிங் ஆயில் நம்ம ஹீட் பண்ணி வெல்டு வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அதோடய ஹீட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ட்ராவல் ஆகும். கம்ப்ரஸருக்குள்ளே வந்து இந்த பைப்பில் வெல்டு வைக்கிறப்போ வர ஹீட் வந்து கம்ப்ரஸருக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன ஆகும், எல்லா சைடும் க்ளோஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம வைக்கிற வெல்டு வந்து கரெக்டாக வந்து பிடிக்காது, ஓகேங்களா. லைட்டாக சின்னதாக ஒரு ஏர் ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கும். அதுலேருந்து மைன்யூட்டாக லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் வெல்டு வைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டராக போனால் தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டென்சிங் காயில் வந்து வெல்டு வச்சிட்டோம். வெல்டு வச்சுட்டு ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி
அந்த கண்டென்சிங் இப்போ இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கண்டென்சிங் ஆயில்னால உள்ள ஆயில் இருக்க வாய்ப்பு இல்லை. இதே நீங்கள் பழசை நீங்கள் ஆயில் பிளாக் எடுக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அடிச்சு விட்றப்போ உள்ளே இருக்க ஆயில் டஸ்ட்லாம் வந்துடும். இப்படி பண்ணி நம்ம செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம ஃபில்டர் செக் பண்ணுறோம், ஃபில்ட்ரு போடுறோம். ஓகேங்களா? ஃபில்டரை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரை வெல்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபில்டருக்கும் கண்டென்சிங் காயிலுக்கும் நீங்கள் வெல்ட் வைக்கிறப்ப இந்த ஃப்ளெக்ஸு நீங்கள் தொட்டு தான் வெல்ட் வைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் தொட்டு வைக்கிறேன் பாருங்கள். ஃப்ளெக்ஸு வந்து நீங்கள் வச்சா தான் வந்து அந்த வெல்டு வந்து நமக்கு கேப்சர் ஆகி கரெக்டாக பிடிக்கும். இல்லைனா வந்து நம்ம சரக்கு நம்ம வைக்க ஒழுகி தான் போகும். சரிங்களா? ஃப்ளெக்ஸ் நீங்கள் தொட்டு வச்சா தான் அது வந்து கரெக்டாக அந்த இரும்புலையும் பிடிக்கும், அதே மாதிரி காப்பர்லையும் டக்குன்னு பிடிச்சி சீக்கிரம் வேலை முடியும். சரிங்களா? ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ஹீட் வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகி நிற்கும். அதனால் அது நீங்கள் வெல்டு வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லாவே ஹீட் இருக்கும். அதனால் நீங்கள் ஈர துணி வச்சு நல்லா துடைச்சிட்டா தான் நம்ம அடுத்து கேப்லரி வச்சு நம்ம இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கேப்லரி பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்து வந்து சுத்தமாகவே இல்லை, சின்ன லென்த் தான் இருக்குது. ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க ரொம்ப. நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபில்டரை வந்து லைட்டாக சாய்ச்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த கேப்லரி சின்ன டியூப் வந்து எடுத்து நம்ம ஃபில்டரில் ஒரு எண்ணில் நம்ம வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேப்லரி வந்து வெல்டு வைக்க போகிறோம். இப்போ இந்த செக்ஷனில் வெல்டு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்டரோட எட்ஜில் வந்து ஹீட்டு காட்டினாலே அந்த கேப்லரி ஹீட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபில்டரோட எட்ஜில் ஓகேங்களா? ஃபில்டரோட எட்ஜில் தான் நீங்கள் ஹீட்டு காட்டணும். கேப்லரி ஹீட் காட்டினீங்கன்னா அது ரொம்ப லேசான பைப்புன்றனால அது என்ன ஆயிரும், ஹீட்டாகி கட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃபில்டரோட எட்ஜில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, ஹீட்டு காட்டி அதில் நீங்கள் வெல்டு வைக்க அதில் ஹீட்டு காட்டுறப்பே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்லரியும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வெல்டு முடித்து நீங்கள் அடுத்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ரஸர் ஆன் பண்ணி ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டென்சிங் காயில் நம்ம வெல்டு வச்சோமா அப்படின்னா அதை வந்து நீங்கள் கம்ப்ரஸர் ஆன் பண்ணி கண்டென்சிங் காயில் ஒரு அந்த எண்டில் வந்து உங்களுக்கு ஏர் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வைக்கிறப்ப என்ன ஆகும்னா சரக்கு வந்து எதுவும் உள்ளே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேஸ் ஏற்றுறப்ப நமக்கு வந்து கூலிங் கிடைக்காம போகும். அப்போ பார்த்திங்கன்னா கேஸும் வேஸ்ட்டு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் ரெண்டு வேலை ஆகிப்போம். அதுக்காண்டி என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு வேலை முடிய செக் பண்ணி நீங்கள் இது பண்ணுறது தான் நல்லது. அதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே கம்ப்ரஸரில் இருக்க எல்லா இதுவுமே கழட்டிட்டு நீங்கள் வேலை பார்க்குறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம கேப்லரி ஜாயின் பண்ணிட்டோம். கேப்லரி ஜாயின் பண்ணிட்டு நம்ம கூலிங் காயில் வந்து செக் பண்ணி பார்க்குறோம், ப்ரெஷர் வருதா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து பிளாக் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் வராது. அப்படின்றப்ப என்ன பண்ணலாம், டக்குன்னு அங்கேயே செக் பண்ணிடலாம். இப்போயே கழட்டி விட்டு நம்ம மறுபடியும் அதை சரி பண்ணிட்டோம்னா ஓகே ஆயிரும். அதுவே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம கேஸ் ஏற்றுறப்ப கூலிங் வராமல் பிளாக்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், பிளாக் ஆகி கூலிங் வராமல் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதனால நீங்கள் கேஸும் வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு வேலையாக முடிக்க நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சரிங்களா? இப்போ தானே கூலிங் காயில் நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதை வெல்டு வச்சிடறோம். அதே மாதிரி நீங்கள் வெல்டு வைக்கிறப்பயுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பைப் நல்லா ஹீட் ஆகும். அதே மாதிரி சரக்கு நம்ம வெல்டிங் ராட்லேருந்து நம்ம வைக்க என்ன ஆகும்னா அது ஒழுகி தான் போகும். ரொம்ப இப்படி சொன்னால் நிற்காது. ரொம்ப ஹீட்டில் இருக்கனால என்ன ஆயிரும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கனால அது வந்து கீழே ஒழுகிரும். நம்ம ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் நம்ம வெல்டு வைக்கிறப்ப என்ன ஆகும்னா கரெக்டாக வந்து அது ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். ஓகேங்களா? கூலிங் காயில் வெல்டு வச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி அதை வந்து ரிமூவ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் நம்ம ஹீட்டு காமிச்சு அதை உருகி இழுத்தோம். ஓகேங்களா? அது வந்து அப்படியே உள்ளே வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருந்ததை நம்ம அப்படியே ஹீட் காமிச்சு தான் எடுத்தோம். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ மறுபடியும் அதே மாதிரி அதை உள்ளே வச்சுட்டு ஹீட் காமிச்சா அது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம வெல்டிங் ராட் வச்சு நல்லா அது வெல்டு வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி சம்மந்தமான வீடியோ வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். அதுக்கு உண்டான வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிங்க. இது போன்ற மேலும் நிறைய வீடியோ உங்களுக்கு தேடி வரும். ஓகேங்களா?
இப்போ நம்ம கூலிங் காயில் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா. இந்த ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் நிப்பெல்லாம் ஆல்ரெடி வேலை பார்த்தவங்க போட்டிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு அதை ஃபிட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஓகேங்களா. இதுவே கம்பெனி சீலோடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், அதை கட் பண்ணிவிட்டு சார்ஜிங் நிப்பில் வந்து தனியாக போட்டுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நமக்கு அது மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து நமக்கு சர்வீஸ்க்கு வரப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர் இல்லை, ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கம்ப்ரஸர் வந்து ஹெவி டைப்பு. பழைய டைப்புன்றப்ப அது கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிட்டில் இருக்கும், ஹெவியாக இருக்கும். அந்த கம்ப்ரஸர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் போட்டு செக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் போடுறதுக்கு முன்னாடி அந்த சார்ஜிங் நிப்பில் பின்வால்வ் நம்ம உள்ளே வந்து நம்ம போட்டு டைட் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம அது போடாமல் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்ருப்போம். கடைசியில் கேஸும் ஏற்றிடுவோம். ஏற்றி முடிச்சுட்டு நம்ம ஓஸை ரிமூவ் பண்ணோம்னா பின்வால்வ் இல்லாதனால என்ன ஆகும், உள்ளே நம்ம ஏற்றின கேஸ் ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஓகேங்களா. அதனால் அந்த டைமில் என்ன பண்ணிடுங்க, பின்வால்வை கையோடு இப்போயே போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் கம்ப்ரஸர் தனியாக வச்சுருக்கோம். இந்த ப்ரெஷர் கம்ப்ரஸர் வந்து ப்ரெஷர் தள்ளுற பக்கம், ஓகேங்களா, ப்ரெஷர் தள்ளுற பக்கம் மீட்டரில் ஒரு 2 மாட்டிக்குங்க. ஓகேங்களா. மீட்டரில் ஒரு 2 மாட்டிக்கிங்க. இந்த பிளாக் ஹோஸ் இருக்குது பாருங்களேன், கீழே பிளாக் கலரில் ஹோஸ் இருக்குல்ல, அந்த ஹோஸ் தான் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றதை காட்டும். அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரெடி பண்ணுற ஃப்ரிட்ஜுக்கு நம்ம அதை வந்து ஃபிட் பண்ணணும். முன்னுரிண்ட நம்ம கம்ப்ரஸர் செக்கிங் கம்ப்ரஸர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா. இந்த பிளாக் கலர் இருக்க ஹோஸ் சைடில் தான் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கம்ப்ரஸருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றதை காட்டும். ஓகேங்களா. மாற்றி ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாற்றி தப்பாக தான் காட்டும். அதனால் கரெக்டாக அதை மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் வந்து ஒரு 50 to 60 வைப்போம். ஓகேங்களா. நார்மலாக பேக்கப் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 50 இருக்கும். பட் ஆனால் நம்ம ஒரு 60 வச்சு செக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நமக்கு எதுவும் லீக்கு எப்படி சொல்கிறேன்னா, வெல்டு எங்கேயும் கம்மியாக வச்சுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா லீக் வரும். அந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் நம்ம கூட எக்ஸ்ட்ரா வைக்கிறது. அதுக்குன்னு ரொம்பவும் கூட வைக்கக்கூடாது. ரொம்ப கூட வச்சோம்னா ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க, வெடிச்சிடும். ஓகேங்களா. ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்தில் தான் இருக்கும். அந்த அலுமினியம் தாங்காது ப்ரெஷரை. அப்படின்றப்ப அந்த அலுமினியம் வந்து வெடிச்சிடும். சரிங்களா. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து நம்ம ஓரளவுக்கு 60 கிட்டே வச்சுருக்கோம். 60க்கு ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கனால லைட்டாக லூஸ் பண்ணிட்டு கரெக்டாக 60 வச்சு டைட் பண்ணிக்கிறோம். இந்த 60 ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மெயின்டைன் பண்ணி பாருங்கள். 1 ஹவருக்கு வந்து வெயிட் பண்ணி இந்த 60 ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி இந்த சோப் பபிள் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மேனுவலாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. சோப் பபிள் வச்சு நீங்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் வெல்டு வச்சோமோ அந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அப்படி லீக் இருந்துச்சுன்னா பபிள்ஸ் வரும், லீக் இல்லைனா நார்மலாக இருக்கும். சரிங்களா. இதை வச்சு நம்ம ப்ரெஷர் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம், எங்கே லீக் இருக்குது எங்கே லீக் இல்லை அப்படின்றது. ஓகேங்களா. இப்போ நம்ம செக் பண்ணதில் வந்து லீக் எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா. நீங்கள் பபிள்ஸ் நம்ம தடவி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் லீக் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஒருவேளை மைன்யூட் லீக்காக இருந்தால் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, கண்டென்சிங் காயிலுக்கும் அந்த ஃபில்டர் ஜாயிண்ட் இடத்துல வரும். அப்படி இல்லைனா கண்டென்சிங் காயிலும் கம்ப்ரஸர் ஜாயிண்ட் இடத்துல அந்த மைன்யூட் லீக் வரும். ஓகேங்களா. ஏன்னா வேறு மெட்டீரியல்னால அது கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி சம்மந்தமான அனைத்து வீடியோவும் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.